மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நேற்று ஈவினிங்க்கு மேலே ஐஐபி டேட்டா ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அது பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்படிங்கிறத நாகப்பன் சார்ட்ட நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 புள்ளிகள் சரிஞ்சு 25,938 இருக்கு. நிஃப்டியோடைய அட்வான்ஸ் டிக்ளைன் பார்க்குறப்ப அட்வான்ஸ் 1409 இருக்கு, டிக்ளைன் 1723, அப்பர் சர்க்கியூட் 72, லோயர் சர்க்கியூட் 31, 52 வீக் ஹை 49, லோ 143. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 20 புள்ளிகள் மட்டுமே சரிஞ்சு 84,625 இருக்கு. வாங்க நாகப்பன் சார் கிட்ட பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், ஐஐபி டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. 2 ஆண்டுகள் காணாத உயர்வுன்னா செய்தியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் பண்ணவனே இந்த வருஷத்தை அந்த 26,200 தாண்டிரும் போலன்னு காலையில இருந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏமாற்றமே மிஞ்சியது. ஏன் சார் ஐஐபி நல்ல டேட்டா இருந்தா கூட இன்னைக்கு மார்க்கெட் ஏன் ஏறல? அதுக்கு அருகாமையில் போக முயற்சி செய்தது 26,000 நிப்டி 2-3 முறை காலையில ஒரு 10:30 மணியை போல வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு சந்தை முடிவடைவதற்கு முன்பு கூட அந்த மாதிரி வந்தது. பட் ஆனால் முடியல. அது ஐஇபி நம்பர்ல மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியல. அது சந்தை அந்த இடத்துல டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால இருக்குது. பட் முதல்ல ஐஐபி நம்பரை பாத்துருவோம். ஐஐபி நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்போதும் சொல்லியிருக்கேன், புள்ளி விவரத்தை நீங்க எப்படி வேணாலும் படிக்கலாம். ஒரே நம்பர் தான், நம்பர் போய் சொல்றது இல்ல. அதை நம்ம இன்டர்பிரட் பண்ற விதம் பல வேறு மாதிரியா இருக்கலாம். ஒரு விதத்துல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாதம் தொழில் உற்பத்தி குறியீடு 6.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது எப்படின்னா, சென்ற ஆண்டு நவம்பரோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அக்டோபர் மாதம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா, சென்ற ஆண்டு அக்டோபரோடு ஒப்பிட்டு பார்த்தால் 0.4% தான் வளர்ச்சி இருந்தது. இயர் ஆன் இயர்னு சொல்றது. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது அக்டோபர்ல 0.4% இருந்தது, நவம்பர்ல 6.7% இருக்கு. சென்ற ஆண்டு இதே மாத அக்டோபர்லயும் நவம்பர்லயும் இருந்ததோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்ப பாசிட்டிவ். ஓகே, இது ஒரு பக்கம் நீங்க வச்சுங்க. இன்னொன்னுமே பாசிட்டிவ் தான். பட் ஆனாலுமே அது வேறு விதமான ஒரு தகவலை கொடுக்கும். நமக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வேரியேஷனோட இருக்கும். நமக்கு இதை நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ற மாதம் என்ன இருந்தது, அதாவது நான் அப்சல்யூட் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், அதை நான் படிச்சேன்னா உங்களுக்கு புரியும். இந்த தொழில் உற்பத்தி குறியீட்டினுடைய வளர்ச்சியை தானே நம்ம பேசுறோம். இந்த குறியீடு எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கணும். செப்டம்பர் மாதம் 153.7 இருந்தது நடப்பாண்டுல. 153.7 இருந்தது. அக்டோபர்ல 151.1 குறைந்தது. சோ அது மைனஸ். அக்டோபர்ல 151.1 இருந்தது, நவம்பர்ல 158 அதிகரிச்சிருக்கு. சோ அக்டோபரோட ஒப்பிட்டு பார்த்தால் மாதத்திற்கு மாதம் செப்டம்பரோட அக்டோபர்ல குறைவு, அக்டோபரோட நவம்பர்ல கூட. ஆனால் சென்ற ஆண்டு நவம்பரோட ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆண்டு நவம்பர் கூட, பட் அக்டோபர்ல அந்த அளவுக்கு அதிகமா இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். இது ஒரு பேஸ் எஃபெக்ட்னு சொல்றது. ஏன்னா போன வருஷம் நவம்பர்ல 148 இருந்தது இந்த இண்டெக்ஸ். இந்த வருஷம் அக்டோபர்ல 151, இப்ப 158 இருக்கு. சோ 148க்கும் 158க்கும் பார்க்கும்போது 10 புள்ளிகள் வளர்ச்சி நவம்பர் டு நவம்பர். பட் அக்டோபர்ல பார்க்கும்போது 151 இருந்ததுங்கிறதுனால இந்த சதவீத கணக்குங்கிறது பேஸ் எஃபெக்ட்ல இருக்கும். நீங்க அப்சல்யூட் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆச்சரியப்படுவீங்க. நவம்பர்ல இப்ப 158 பேசுறோம். இது மார்ச்ல எவ்வளவு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இதே ஆண்டுல மார்ச்ல நம்ம பங்குச்சந்தை அதர பாதாளத்துல போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல 166 இருந்துச்சு. சோ இப்ப இருக்கிறதோட மார்ச் மாதம் அதிகமான வளர்ச்சி, ஆனா பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருந்தது. அதனால இது ஒரு பிராடர் இண்டிகேட்டரா தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, ஓகே நெகட்டிவ் நியூஸ் இல்ல, ஒரு பெரிய வீழ்ச்சி இல்ல, பொருளாதாரம் ஓரளவு நசிந்து போய்விடவில்லை, பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர, கன்சிஸ்டன்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத தான் பார்க்கணும். அந்த அடிப்படையில நமக்கு 30 ஆண்டுகளுக்கு மேல நம்முடைய பொருளாதாரம் ஓரளவு ஸ்டேபிளா வளர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையில அதனுடைய ஒரு தாக்கம் ஒன்றும் பெருசாலாம் இல்ல. அட்வான்ஸோட டிக்ளைன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் அப்பர் சர்க்கியூட்டோட லோயர் சர்க்கியூட் குறைவு, 52 வீக் ஹையை விட லோ அதிகமா இருக்கு. பட் நீங்க பிராடர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஆக்சுவலா நீங்க சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டேட்டா பிராடர் இண்டெக்ஸ்ல நிப்டி 500 அதெல்லாம் கொஞ்சம் இறங்கி இருக்கு. ஆனா சிக்னிபிகண்டா இறங்கல. நிப்டி 500 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், 0.03%. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. மிட் கேப் 50, மிட் கேப் 100, ஸ்மால் கேப் 100 எல்லாமே ஒரு பெரிய மாறுதல்களே கிடையாது. குறியீடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமொபைல், பிஎஸ்யூ பேங்க், இது 2 மெட்டல், இது 3ம் 1% மேல இருந்தது. இன்ஃபேக்ட் மெட்டல் 2% மேல இருந்தது. மற்றது எல்லாமே இறக்கத்துல தான் இருந்தது. மெட்டல் ஏதாவது ரீசன் இருக்குங்களா சார் 2% மேல போனதுக்கு? சர்வதேச அளவுல நீங்க நேற்று தைவான் வார பத்தி கூட கேட்டீங்க. இப்ப
இப்ப அடுத்ததா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இது நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து வரும் பொழுது பொதுவாக உலகத்தினுடைய விலை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அந்த துறை. ஏன்னா கமாடிட்டிஸும் விலை அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோம். காப்பரா இருக்கட்டும், லெட், ஜிங்க், அப்பார்ட் ஃப்ரம் கோல்டு, சில்வர் எல்லாமே ஏறுறதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வெளியா இருக்கக்கூடிய ஒரு தகவல் பாத்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய இல்லத்தின் மீது, அவருடைய வீட்டின் மீது தாக்குதல் நடத்திருப்பதாக தகவல் வெளியானது. இன்ஃபேக்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் அதிபரோட ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் பொழுது அப்ப சொல்றாரு, ஹமாஸை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த செய்தி நான் கேள்விப்பட்ட உடனே ரத்தம் கொதிச்சுது அப்படிங்கிறாரு. அவருக்கு ரொம்ப கோபமா, எனக்கு ஆங்கிரி அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எவ்வளவு தூரம் உண்மை என்னங்கிறது தெரியல. உக்ரைன் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க, நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. பாக்கணும். பட் இது என்னன்னா ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணுது. வார் கொஞ்சம் அமைதியை நோக்கி போகுமான்னு பார்த்தா திரும்ப எஸ்கலேட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எழும் பொழுது இந்த மாதிரி நிகழும். இன்ஃபேக்ட் கச்சா எண்ணெயுடைய விலை கூட பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு $58 தாண்டி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக 55ல இருந்து 57, 57, 58 கிட்ட தான் இருந்தது. இன்னைக்கு 58 தாண்டி 58.25, 58 நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். கச்சா எண்ணெய் எனக்கு என்னவோ ஒரு பிரேக் அவுட் ஆக பிடிக்கிற மாதிரி தெரியுது. அது இந்த 58, 59 தாண்டுச்சுன்னா அடுத்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10%, 62ல இருந்து 66 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். தங்கம் இன்னைக்கு 1% ஏறி இருக்கு. ஏன்னா நேத்து இறங்குனதுனால அது புல் பேக். அதே மாதிரி வெள்ளி நேத்து இறங்குனதுனால இன்னைக்கு ஒரு 3% புல் பேக் ரேலி. 3% ஏறினதுக்கு அப்புறம் கூட, $2 ஏறினதுக்கு அப்புறம் கூட அது $74 தான் இருக்கு. நேத்து முந்தா நாள் போன அந்த $80, $83 அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போகல. காப்பர் 2% ஏறி இருக்கு, 5.62 அப்படின்னு இருக்கிறதையும் பாக்குறோம். இந்த உள்ளூர் சந்தையிலுமே காப்பர் இன்னைக்கு 4% ஏறி இருக்கு. $1280 தாண்டி வணிகம் நடக்குது. நேத்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆனிச்சு, பட் திரும்ப இன்னைக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. வெள்ளி 5% ஏறி இருக்கு MCX சந்தையில. மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் முன்பேற வணிகத்துல 2,36,000 தாண்டி வணிகம் நடக்குது. தங்கத்தினுடைய விலை 1% ஏறி $1,36,175 தாண்டி வணிகம் நடக்குது. ஜிங்க் கூட ஏறி இருக்கு, லெட் ஏறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக கமாடிட்டி சேர்றதுக்கு இந்த குளோபல் டென்ஷன்ஸ் பொதுவான ஒரு காரணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, ஃபைன் சார். மார்க்கெட்டை பத்தி, கமாடிட்டி பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ IPO பத்தி நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க சார். இந்த வருஷம் முடிய போது நிறைய டேட்டாக்கள் இன்ட்ரெஸ்டிங்கா வந்துகிட்டே இருக்கு. சந்தை எப்படி இருந்தது, IPO எப்படி இருந்தது அப்படின்ட்டு. ஆமா, IPO எப்படி சார் இருந்தது 2025 பொறுத்த வரைக்கும்? ஒரு தரவு நம்ம பார்க்கணும். 350க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய பங்கு வெளியீடு இந்த வருஷம் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 1.75 ட்ரில்லியன், 1.75 ட்ரில்லியன் ரூபாய்கள் பணம், நிதி திரட்டப்பட்டிருக்கு. இதுல 100க்கும் மேற்பட்ட கம்பெனி மெயின் போர்டு அதுல இருக்கு. இந்த மெயின் போர்டுன்னு சொல்லக்கூடிய NSE BSEல வந்ததுல SME இல்லாத நிறுவனங்கள்ல இந்த 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல 69 நிறுவனம் IPO விலையை விட கூட லிஸ்ட் ஆனிச்சு. 33 வெளியிடப்பட்ட விலையை விட குறைவா லிஸ்ட் ஆயிருக்கு. அதாவது 1/3 வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக பட்டியலிடப்பட்டிருக்கு. அன்னைக்கு நிறைய பேர் லிஸ்டிங் தான் வாங்குறாங்க. அங்கே இது ஏமாற்றம். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்றைய தேதியில இந்த 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 50% தான் அந்த வெளியிடப்பட்ட விலையை ஒட்டியோ அல்லது அதிகமா நடக்குது. பாக்கி 50% வெளியிடப்பட்ட விலைக்கு கீழே இருக்குதுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். லிஸ்டிங் கெயின்லயும் 1/3 ப்ராப்ளம். அதை தாண்டி பார்த்தா 50% பங்குகள் கிட்டத்தட்ட வெளியிடப்பட்ட விலையோட குறைவாக வணிகம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். SMEல இது இன்னும் கூட ரொம்ப கணிசமாக கிளாரிங்கா தெரியும் நான் நினைக்கிறேன். நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது அதுதான். ஒரு குறுகிய கால மனப்பான்மையோடு பங்குச்சந்தையை நோக்கி வராதீர்கள் என்பதை இதுவுமே தெளிவா காட்டுறதா தான் நான் பாக்குறேன். நீங்க அப்பப்ப IPO பேசுறப்பெல்லாம் சொல்லுவீங்க. அதான் இந்த 2 இதுலயும் கத்துக்கிற ஒரு பெரிய பாடமாவும் இருக்கு. நிச்சயமா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்கிறது ஒரு 4 SME நிறுவனம், ஒரு மெயின்லைன் நிறுவனம். அப்கோர்ஸ் அதுல 1-2 வெளியிடப்பட்ட விலையை விட அதிகமா இருக்குது. ஷியாம் தானி இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறது $70 வெளியிடப்பட்டது, $139 வணிகம் நடந்தது. அதே மாதிரி $97 வெளியிடப்பட்ட EPW இந்தியா 116 வணிகம் நடந்தது. பட் அதே சமயத்துல $86 வெளியிடப்பட்ட சன்ரெக்ஸ் ஆயில் கம்பெனி $65 வணிகம் நடந்தது. $20 கிட்ட இறங்கி இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி $102 வெளியிடப்பட்ட டச்சேபள்ளி பப்ளிஷர்ஸ்ங்கிற நிறுவனம் $79 இன்னைக்கு வணிகம் நடந்தது. $20 மேல இறக்கத்துல வணிகம் நடந்திருக்கு. 114 வெளியிடப்பட்ட மெயின் போர்டு IPO குஜராத் கிட்னி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 114 வெளியிட்டாங்க. 5 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. ஆனால் 114 வெளியிடப்பட்டு 106க்கு முடிவடைஞ்சிருக்கு. இதுவுமே ஒரு கிளியர் இண்டிகேஷனா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இத்தனைக்கு பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவுல இறக்கத்தை எல்லாம் சந்திக்கல. மார்ச்ல 23,000 இருந்தது, 24,000 இருந்தது, 25,000, இப்ப 26,000 கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல கூட, அல்லது சைட்வேஸ் ட்ரெண்ட்னு சொல்லலாம், அப்ப கூட இது லோல ட்ரேட் ஆகுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்கள், நீங்க செபி ரிஜிஸ்டர் அந்த நபர்கள்ட்ட ஆலோசனை வாங்கி முதலீடு பண்ணுங்கன்னு எப்பயுமே நீங்க சொல்லுவீங்க. ஆமா. இப்ப அந்த செபி ரிஜிஸ்டருக்கே ஒரு ஆப்பு வர மாதிரி இருக்கே சார் அந்த செய்தி படிக்கிறப்ப.
மளிகை கடை ஓனரா அல்லது பங்கு ஆலோசகர் மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. மளிகை கடை ஓனரா இல்ல பங்கு ஆலோசகரா அப்படிங்கிற மாதிரி நல்ல கேள்வி. நீங்க கேக்குறது நியாயமான கேள்வி. நம்ம கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்றோம், செபியிடம் பதிவு பெற்ற ஒரு ஆலோசகரை நம்பி நீங்க முதலீடு செய்யலாம், போகலாம், வரலாம்னு சொல்றோம். அது உத்தரவாதம் இல்லை. அவர் சொல்ற ஆலோசனை கூட வெற்றி பெறும்பதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம செபிட்ட எடுத்துக்கிட்டு போகலாம், செபி அதை மானிட்டர் பண்ணுவாங்கிறதுனாலதான் அதை நம்ம சொல்றோம். மற்றபடி அவர் சொல்றது எல்லாமே பலிக்கும்னு நம்ம சொல்ல வரல. இது யாருக்குமே நடக்கிறது ரொம்ப கடினம். எப்போதுமே நடக்கிறது கடினம். ஒவ்வொரு தடவை நடக்கும், ஒருக்கா நடக்காம போகும். பட் அதற்காக இது தவறுன்னு சொல்ல முடியாது. உதாரணம் எப்படின்னா, நிப்டி 50 இருக்க பங்குகள்ல ஓரளவு முதலீடு செய்தால் பெரிய அளவுல இழப்பு வராது, சொல்ல போனால் நீண்ட கால அடிப்படையில லாபம் வரும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த காலகட்டத்துல 2008 ஞாபகம் இல்ல, சத்தியம் கம்ப்யூட்டர் வந்த பொழுது என்கிட்ட பல பேர் கேட்பாங்க, சார் நீங்க சொன்னீங்கன்னு சத்தியம்ல போட்டேன். நான் சத்தியம் ரெக்கமெண்ட் பண்ணல, நான் நிப்டி 50 சொல்லிட்டு இருக்கேன். சத்தியம் எப்படி, நான் சத்தியம் எப்ப சொன்னேன்னு கேட்டா, சார் நீங்க நிப்டி 50 எல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, அதனால போட்டோம். நிப்டி 50 நல்லா இருக்கும்னா அந்த 50 பங்குகளையும் அதே சதவீத கணக்குல நீங்க முதலீடு செய்தால் அதுக்கு பதில் இப்ப ETF வந்துருச்சு, அதுல பண்ணா அது வேற மாதிரி. ஒரே ஒரு பங்கு எடுத்துக்கிட்டா, அப்ப நான் சொன்னேன் 50 பங்குகள் இருந்தா 50 விழுந்தா அல்லது 20 விழுந்தால் 10 விழுந்துச்சுன்னா அல்லது 5ல தவறு இருக்குன்னு தான் கேட்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல எப்பயாவது ஒரே ஒரு பங்கு நடக்கிறதுங்கிறது நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் திருட்டு நடக்குமா, போலீஸ்காரர் ரோடு போலீஸ்காரர் நின்னா கூட திருட்டுங்கிறது நடக்காம இருக்க போறது கிடையாது. அது மாதிரி தான் இதை பார்க்கணும். அப்படித்தான் இதையும் நான் பாக்குறேன். அதுக்காக நம்ம செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்டர் எல்லாம் மளிகை கடை வச்சிருக்கவங்க அல்லது அவங்க சரியா ஆலோசனை சொல்ல முடியாது. ஏன் மளிகை கடை வைத்திருக்கவருக்கு இன்னும் கூட எந்த பொருள் அதிகமா விக்குது, அந்த பொருள் ஐடிசி மேனுஃபேக்சர் பண்றதா, இந்துஸ்தான் யூனிலிவர் மேனுஃபேக்சர் பண்றதா அவரால் இன்னும் கூட பெட்டரா அனலைஸ் பண்ண முடியும். பட் இங்க வேடிக்கை என்னன்னா, இங்க விஷயம் என்னன்னா, அவரும் ஆலோசனை சொல்லல, அவருடைய பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த மளிகைக்கனுடைய மொத்த அளவே எங்க மதுரையில வெறும் 100 சதுரடியில ஒரு மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் மதுரையில சின்ன கடை. அதுல அவர் ஏதோ ஆலோசனை தவறா இருக்கு, ரைட்டா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் இவங்க ஏதோ ஒண்ணு பார்த்தா, அந்த இணையதளத்துல எதுல இவருடைய பெயரை போட்டிருந்தாங்களோ அவங்க இவருடைய பெயரை தவறா பயன்படுத்தி இருக்காங்க. புருஷ் கான் அப்படிங்கிறது அவருடைய பெயர் நினைக்கிறேன், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். புருஷ் கான். அவருடைய லைசன்ஸ் அவர் செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த சர்டிபிகேட்டை தவறா பயன்படுத்தி இருக்காங்க. எப்படி அந்த சர்டிபிகேட் இவங்க கைக்கு போச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எங்க ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு ஒரு இது கேட்டாங்க. ஆப்ஷன்ஸ் ரிசர்ச் நினைக்கிறேன் அந்த நிறுவனத்துடைய பெயர். அந்த நிறுவனம் எங்க அலுவலகத்துல வேலை இருக்குது, அந்த வேலையில நீங்க சேர ஆப்ஷன்ஸ் ரிசர்ச் கம்பெனி அப்படின்னு வேலை இருக்கு, நீங்க சேர்றீங்களான்னு கேக்குறாங்க. இவர் இஷ்டம் இல்லைங்கிறாரு. இருந்தாலும் இல்ல நீங்க கொஞ்சம் நல்ல இது இருக்குன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க, அவருடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் எல்லாம். அதுல இதுவும் இருக்கு. அதை வச்சு இவர் பேரை இணையதளத்துல போட்டு அந்த சர்டிபிகேட் நம்பர் போட்டு இவங்க ஆலோசனை கொடுத்து அதுல பணம் பண்றாங்க. இது செபியினுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அவங்க இதை கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஒரு ஜுடிஷியல் குவாசி ஜுடிஷியல் சொல்றது அந்த ஆர்டரும் செபியினுடைய இதுல ரிலீஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஸ்மால் ப்ரொவிஷன் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல, ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காரு, நாங்க போய் பார்த்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் அவர் பேர்ல எந்த தப்பும் இல்ல, அவருடைய பெயர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால யார் பயன்படுத்தினார்களோ அவர்கள் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். அவங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு குற்றச்சாட்டு இருந்து 6 லட்சம் நிறைய பெனால்டி எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அது மாதிரி இருக்கு. அதனால நடவடிக்கை. ஆனா இவரை நாங்க இவர் மேல நேரடியாக எந்த தவறோ அல்லது இவருடைய வங்கி கணக்குல ஏதாவது பணமோ அல்லது இவர்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு தொடர்பு இருப்பதற்கான நிறுவனங்கள் எதுவும் இல்லைங்கிறதுனால இந்த தடவை அவரை நாங்க ஒன்னும் எடுக்கல, விட்டுறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் ரிசர்ச் கன்சல்டன்சிங்கிற அந்த நிறுவனத்தின் மீது ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க 2022 ஆண்டு செப்டம்பர் மாதமே. சைபர் செல்ல அதே ஆண்டு 2022 அக்டோபர் மாதம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்த விசாரணைகள் எல்லாம் துவங்கி இப்போ அவருடைய முடிவடைஞ்சிருக்கு. நான் பொதுவா எல்லாத்தையும் சொல்ல விரும்புறது, திரும்பவும் சொல்றேன், நீங்க செபியிடம் பதிவு பெற்றவரிடம் போய் நீங்க ஆலோசனை கேட்டால் அந்த ஆலோசனை பலிக்குதோ இல்லையோ, அவர் இன்டென்ஷனலா ஒரு தப்பு பண்ணிருக்காரு, சீட் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சால் நீங்க செபியிடம் எடுத்துக்கிட்டு போக முடியும். அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க, விளம்பரம் போடுவாங்க, இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது இல்லைன்னா உங்களுக்கு எந்த விதமான ஹோல்டும் இல்ல. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்றோம். சோ இந்த ஃபஹத் அலி அப்படிங்கிறவர் அந்த ORC-னுடைய அவர் மேல அவர் அந்த நிறுவனத்தின் மீது ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபைன் சார். எல்லா இடங்களையும் உஷாரா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் சார். நிச்சயமா. எப்படி வேணாலும் ஏமாத்திரம் வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா. ஓகே சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். நிறைய டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.